முன்னாடி நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டிப் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸாக புதுசாக தொடங்க போகிறீங்க அப்படின்னு இருக்க பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டை செய்ய போகிறீங்கன்றத தெளிவாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களெல்லாம் எதுனாலும் தெளிவான முடிவு நீங்கள் எடுங்க. நீங்கள் எடுக்கிறது தான் அது தெளிவான முடிவு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் செய்யுங்க. இதுதான் இன்றைக்கான நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் டிப்பு. ஃபஸ்ட்டு பிளான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன ப்ராடக்ட்டுன்றதை சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ப்ராடக்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிராண்டுக்கு பேர் வைக்கணும். உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன பிராண்டில் பண்ண போகிறீங்கன்ற பேர் வைக்கணும். பேர் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது இல்லையா? பிராண்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே 2 ஸ்டெப் சொல்லிட்டேன். இப்போ 3வது நான் என்ன ஸ்டெப் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பேர் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கணும். உதயம் ஆதார் எடுக்கணும். இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும். அடுத்த கட்டம் பேர் வச்சோம், ப்ராடக்டை செலக்ட் பண்ணியாச்சு, பேரை வச்சுட்டோன்னா அதுக்கடுத்து நமக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவையோ அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீட்டில் தான் இருக்கீங்க, எந்த வேலையில்லாமல் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 2000 3000 இருந்தாலே நமக்கு போதும். ஒரு சின்ன வெயிட் மிஷின் ஒன்று, ஒரு சீலிங் மிஷினு, அது மாதிரி சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரியான செலவுகள், சின்ன சின்ன செலவுகள், ரா மெட்டீரியல்ஸு, கொஞ்சமாக காசு நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து நம்ம பிஸ்னஸை பிக்கப் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த தொக்கு பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஒரு 2000 3000 இருந்தால் கூட அழகாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே வெறும் 1000 2000 தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். படிப்படியாக வளர்ந்து தான் இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த கட்டம் நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். அது மாதிரி நம்ம கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் பணம் போட்டு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டே நம்ம பிஸ்னஸை தொடங்கலாம். இது வந்து உங்களுக்கான 4வது டிப்பு. இப்போ நம்ம லோ பட்ஜெட் இருந்தால் போதும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேர் வச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோன்னு நமக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு அது ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணணும். என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ ப்ரைஸு, அந்த மாதிரியான ஒரு பேம்ப்ளெட்டு, உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு ஒரு பேம்ப்ளெட்டு, அந்த மாதிரியான பேம்ப்ளெட் ரெடி பண்ணிங்கன்னா, பேம்ப்ளெட் ரெடி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பார்க்குறவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரியும் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்க கடை அந்த மாதிரி நீங்கள் போய் கேட்டுட்டு கூட ஆர்டர் எடுக்கலாம்.